Monday, the Gospel of the day. In the book of Isaiah, we read, "Seek the Lord while he is found." The people of Gennesaret followed it so literally that as soon as Jesus stepped on their shore, they ran into the village and brought all their sick people and received healing and other blessings from the Lord. They were in great hurry because they did not know how long Jesus will stay in their village and when he will visit them again. We are more blessed than them because, unlike the people of Jesus' time, we can visit him whenever we want in our tabernacles. If we go to him with the faith and expectation of the people of Gennesaret, we can also receive what they received. அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். ஜாதி சபைகள் அன்பு செய்யுங்கள். மனிதநேயம் மண்ணில் மலர அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். குடும்ப வாழ்வில் ஒன்றி மகிழ அன்பு செய்யுங்கள், புதிய வாழ்வை உலகில் வழங்க அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்பானவர்களே, திங்கட்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் வாரம் எனும் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசகம். கடவுள் உரைத்தார், அஃது அவ்வாறே ஆயிற்று. தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நன்றி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை!
நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. என் உயிரே, நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத் பகுதி அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டு உணர்ந்து அச்சுற்றுப்புற பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளிகளை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடைய ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். All those who touched him were saved. அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். Place close to him. அவரிடம் உன்னை ஒப்புவி, அல்லது இறைவனுக்கு முன்னால் உன்னை கிடத்து. இதைத்தான் அந்த 4 பேர் கட்டிலில் முடக்குவாதத்தோடு படுத்திருந்தவனை மேலே கூரையிலே திறப்பு உண்டாக்கி அங்கிருந்து கீழே இறக்கினார்கள். இயேசுவிடம் கிடத்தப்பட வேண்டும், இயேசுவிடம் அழைத்து வரப்பட வேண்டும், இயேசுவிடம் நாம் செல்ல வேண்டும், இயேசுவின் அருகில் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் நமக்கு வாழ்வை, வளமையை, இன்னும் தேவையான அருளை, அவருடைய அருள் கிரணங்களை, the rays of his grace, அருள் கிரணங்கள், மனிதன் படைத்த ரேஸ் கிரணங்கள் வல்லமையாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய இந்த அருளின் கிரணங்கள் எவ்வளவு தூரம் வல்லமையானது என்பதை அவர் முன்னால் கிடத்தப்படும் பொழுது அதை உணர முடியும். இந்த நற்கருணை பிரசன்னம் என்பது, நற்கருணை நம்மை ஆகர்ஷிக்கிறது, இந்த ஒளியை தருகிறது. அவர் முன்னால் அமர்ந்து செபிக்கும் பொழுது நாம் இந்த அருளை, ஆசிரை பெறுகிறோம். பெரிய டாக்டருடைய மனைவி தினமும் தொலைக்காட்சியில இதை பார்ப்பார்கள், இந்த காலை ஆராதனை பிறகு திருப்பலி. அப்போ என்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, ஃபாதர் தினமும் காலையில் ஒரு சூரியனை மாதிரி ஒன்று வச்சு செபிக்கிறீங்களே, அது என்ன ஃபாதர்னு கேட்பாங்க. அதுதான் உயிருள்ள சூரியன் அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் புரியலையே ஃபாதர். அப்போதான் நற்கருணையை பற்றி சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னம் இதில் இருக்கிறது. ஆகவே அதை இன்னும் அதிகமாக கௌரவிக்கும் வகையில் இப்படிப்பட்ட ஒரு பேழையில் வைத்து நாங்கள் தினமும் ஆராதனை செய்கிறோம். அப்படியா? அவங்களுக்கெல்லாம் என்ன, ஏதாவது ஒரு சுரூபம் இருக்கணும், ஏதாவது ஒரு சிலை, சாமி சிலை, அதை பார்த்து தான் அவர்கள் வணங்கி பழக்கம். இப்படிப்பட்டவைகள் அவர்களுக்கு பழக்கமில்லை. ஆக இதை பற்றி சொல்லும் பொழுது ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். அப்ப மாதாவை தொட்டு கும்பிடுறதை விட, ஏசப்பாவை தொட்டு கும்பிடுறதை விட
இது வல்லமையானதா? நிச்சயமாக. தொட முடியுமா? நீங்க தொட முடியாது, தொடக்கூடாது. இதைத்தான் பிளேஸ் க்ளோஸ் டு ஹிம், அவரிடம் உன்னை கிடத்து என்பது விசுவாசத்தினுடைய தன்மையிலே. We touch him through the word and sacraments, be cured and redeemed. வார்த்தை மற்றும் அருட்சாதனங்கள் வழி நாம் அவரை தொடுகிறோம், குணமடைகிறோம், மீட்கப்படுகிறோம். We have not a hem or garment only of Christ, but have even his body, that we may eat thereof. If then they who touched the hem of his garment derived so much virtue therefrom, much more they that shall receive himself whole. கிறிஸ்துவின் ஆடையின் விழிப்பு நம்மிடம் இல்லை, ஆனால் அவரது உடலையே உண்பதற்காக நாம் பெற்றுள்ளோம். அவரது ஆடையின் விளிம்பை தொட்டவர்கள் எவ்வளவு நன்மை அடைந்தார்களோ அதைவிட மேலானதை அவரை பெறுபவர் அடைவர். இயேசுவே நம்மிடம் வரும் பொழுது நாம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். தேடி கண்டுகொண்டேன், தேடி தொடானது தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். கண்டுபிடிக்க முடியாத, தொட முடியாத இந்த கடவுளை நான் தேடி கண்டுகொண்டேன். ஒரு பழைய திருவழிபாட்டு பாட்டு இருக்குது, அணுக முடியாத ஒளியிலே இறைவா நீர் இருக்கின்றேன். அணுக முடியாத ஒளி. சாதாரண நெருப்பே இப்படி அனல் என்றால், அணுக முடியாத ஒளியில் இருக்கின்ற தேவன். அவரை தேடி போனாலும் தொடவனா தேவனை அவரை தொட முடியாது, தொடக்கூடாது. என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அவர் என்னுள்ளே இருக்கின்றார், வாசம் செய்கின்றார். எப்பொழுது? அவரை நான் உணவாக நன்மையாக பெறும் பொழுது. பொழுதால் இருப்போம், செபிப்போம். லார்ட், help us to share with others your gift of touch to us. ஆண்டவரே, உம் நலமளிக்கும் தொடுதலை எமக்கும் அளித்து வரமருளும். சரித்திரத்தில் வந்த நீர் மக்களை தொட்டு குணமாக்கினீர். அருட்சாதனங்களில் வருபவர் நீர். உம்முடைய அருள் கதிர்வீச்சுகளால் எம்மை தொடுகின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், மகிமை, புகழ் உண்டாவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு, இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி பாதம் கழுவினார், பணிந்து வாழ்ந்திடவே. அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து, இது என் உடல் என்றார், எல்லோரும் உண்ணும் என்றார். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு, இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஜெபிப்போமாக. வானக தந்தையே, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கு கொள்ள திருவுளமானீர். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் என்றும் வாழவும் அதன் பயனாக உலகை ஓய்விக்கும் நற்பணிகளில்
மகிழ்ச்சியோடு ஈடுபடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.